இப்போ என் கையில் ஒரு பேப்பர் கப்பு ஃபயரும் இருக்கு. பேப்பர் கப் அடியில் ஃபயர் வச்சுனாங்கவும் பேப்பர் கப் எரிஞ்சு போயிடுது. இந்த பேப்பர் கப்பில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியோட இருக்க பேப்பர் கப்பில் ஃபயர் வச்சா சரி, ஓகே. இப்போ கதைக்குள்ள போகலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கான பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். அதாவது இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 டிகிரியில் கொதிக்கும். அதே மாதிரி தெர்மாமீட்டரில் இருக்க மெர்க்குரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம பாடி டெம்பரேச்சருக்கே கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் அது ரைஸ் ஆகும். ஒரு இதுக்கும் தனித்தனி டிகிரி இருக்கனால என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த தீனால இந்த பேப்பர் கப்பை எரிய வைக்கும் போது அந்த பேப்பர் கப் என்ன பண்ணுதுன்னா அது எடுத்துக்கிட்ட ஹீட்டை ஃபுல்லாக தண்ணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்படி தண்ணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பேப்பர் கப் அதோட எரியக்கூடிய நிலையை அடையிறதுக்கு தாமதமாகும் சொல்றதோட அந்த தண்ணி மொத்தமாக தடுக்குது. இந்த தண்ணி மொத்தமாக கொதிச்சு ஆவியானதுக்கு அப்புறம் தான் இந்த பேப்பர் கப் எரியவே ஆரம்பிக்கும். அது வரையும் அந்த பேப்பர் கப்பு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அதோட கொதிக்கக்கூடிய, அதாவது எரியக்கூடிய தன்மையை அந்த பேப்பர் கப் ரீச் ஆகாது. கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இங்கே போகிறோம், எரிக்க போகிறோம்.